ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Yegammai's கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஊறுகாய் பார்க்க போகிறோம். வெள்ளைப்பூண்டு ஊறுகாய். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு சொல்கிறேன். வெள்ளைப்பூடு 1/2 கிலோ வாங்கி தோல் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு 350 கிராம் கிடைக்கும். இப்போ நான் உரிச்சிட்டு ஒரே மாதிரி இந்த மாதிரி நறுக்கி எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா சின்னம் பெருசுமாக இருந்துச்சு, அதுக்காக இந்த பாருங்கள் ஒரே மாதிரி நறுக்கி எடுத்துகிட்டு இருக்கேன். 2 டேபிள் ஸ்பூனு வெறும் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூனு மல்லித்தூள், 1 ஸ்பூனு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூனு வெந்தயத்தூள், வெல்லம் கொஞ்சோண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ணி நான் எடுத்திருக்கேன். 100 மில்லி நல்லெண்ணெய், தேவையான அளவு கடுகு, பெருங்காயம் 1/2 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூனு மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். எலுமிச்சம்பழ சாறு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி 3/4 டம்ளர் வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உயரமான பாத்திரமாக வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப தெறிக்கும் வெளியிலலாம். இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்சோன்னே 1 ஸ்பூனு கடுகு, நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ பெருங்காயம், இப்போ பூண்டை போட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. பூண்டு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், வெந்தயத்தூள், மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. காரம் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூள் நல்லாவே உரைக்கும், அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு நிமிஷம் ஆனோன்னே நம்ம எலுமிச்சம்பழ சாறு ஊற்றிக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போது சாறு ஊற்றிடலாம். எல்லாமே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மிலே வச்சு நல்லா கிண்டி கிண்டி விடுங்க. மேலே எண்ணெய் மிதந்து வர்ற வரைக்கும் நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த வெல்லத்தை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மேலே எண்ணெய் நல்லா மிதந்து வருது. வெல்லம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு நம்ம இறக்கிக்கலாம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் எல்லாம் மேலே நல்லா கக்கி மேலே வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருவோம். ஆற விட்டு நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நமக்கு சூப்பரான பூண்டு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.